நாளுக்காய் கத்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த உயிர்த்தெழுந்த நாளை காண செய்த தயவுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாரில் எங்கள் பிள்ளைங்க சார்பில் உங்களுக்கு ஈஸ்டர் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் நம்மளை ஈஸ்டர் வாழ்த்துக்களை சொல்கிறது மாத்திரம் இல்லை, அவர் நம்மளை உயிர்த்தெழுந்த தேவனாக இன்றைக்கி இருக்கிறது தான் நம்ம கொண்டாடுறோம். அவர் உயிர்த்தெழுந்தவராக இருக்கிறதுனால நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய இல்லத்தில், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் உயிர்த்தெழ செய்ய, தரிசனத்தின் மூலமாக நம்மளை உயிர்த்தெழ செய்ய வல்லமுள்ள தேவன் என்று இந்த நாளை உயிர்த்தெழுந்த பண்டிகையை நம்ம கொண்டாடும்போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலை நம்ம காண முடியும். இந்த எழுப்புதலை காண இன்றைக்கி ஆண்டவர் உதவி செய்ய நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வோம். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிற சுவாமி. நாளிலே நாங்கள் வசனத்தை தியானிக்கும் போது நீங்கள் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. நீங்கள் உயிர்த்தெழுந்தீர் ஆண்டவரே, இன்றைக்கும் எல்லாவற்றையும் ஜெயித்து எங்களோடு கூட இருக்கீங்க. அதுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உயிர்த்தெழுந்த பண்டிகையை மாத்திரம் கொண்டாடுவதில்லை, எங்களுடைய உள்ளத்திலே, எங்களுடைய இல்லத்திலே, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீங்கள் உயிர்த்தெழுந்தவராய் எங்களுடைய எல்லா காரியங்களிலும் இருக்க நீங்கள் நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்யவும், அதிலே நாங்கள் நடக்கவும், எங்களுக்கு பற்றிக்கொள்ள எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு நீங்கள் உதவி இல்லை என்றால் நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய விருப்பப்படி போகணும் என்றால் எங்கே போவோம் ஆண்டவரே. அதனால் நீங்கள் உயிர்த்தெழுந்த தேவன் எங்களோடு கூட இருக்கீங்க. இந்த உறுதியான விசுவாசத்தை இந்த நாளிலே நாங்கள் பற்றி பிடித்து கொண்டு இந்த வசனங்களின் மூலமாக படிக்கும் பொழுது எங்களுக்கு இன்னும் அதிகமாக இந்த வசனங்களை தியானிக்க எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தர வேணுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் அப்படி செய்து வழிநடத்துக்கு ஒரு காய் நன்றி செலுத்துகிறேன். துதிக்கிறே ஸ்தோத்திரம். துதிக்கிற மயமெல்லாம் அம்மக்கே செலுத்துகிறேன். இயேசு வச்சு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்தை வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமும் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமும் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை காட்டுகள் முடியும். நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை காட்டுகள் முடியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமும் நமக்கில்லையே.
கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாம உயிர்த்தெழுந்த நாளை இன்னைக்கு கொண்டாடும் பொழுது உயிர்த்தெழுந்ததை முதலாவது தரிசித்த ஒரு பெண்ணை பற்றி தான் இன்றைக்கி படிக்க போகிறோம். ஆனால் அதுலேருந்து நிறையா கருத்துக்கள் இருக்குது. நீங்கள் ஏற்ற எப்படி படிப்பீங்கன்னு தெரியல. ஆனால் நீங்கள் நிறையா ஆவியானவரோடு படிக்கும் பொழுது அந்த வசனத்தில் நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டுடைய ஆவியானவர் நம்மளோட கூட பேசுகிறத நம்ம உணர முடியும். முதலாவது நம்ம இந்த சீசர்களை பற்றி நம்ம படிக்கலாம். சீசர்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம தியானிக்கலாம். லூக்கா 24 முதலாவது 6வது வசனத்தை நீங்கள் படிச்சுன்னா, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்துட்டார். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தையின்படி அவர் உயிர்த்தெழுந்தார்னு சொல்லி முன்னாடி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவங்க போய் பார்க்குறது, இந்த பெண்கள்லாம் போய் பார்த்து எல்லாம் அவர் அங்கே இல்லாததை பார்த்து கல்லறை திறந்துருக்கிறத பார்த்தோன்னா அவங்க பயந்துருந்தாங்க. ஏன்னா நிறைவேறுங்கிறது தெரிஞ்சால் கூட அவங்க அந்த பெண்கள் இதுங்கனால பார்த்துட்டு அப்படியே வந்துடுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அந்த இடத்துல பாருங்கள், அவர் உள்ளே பார்க்கும்பொழுது அந்த பெண்கள் பார்த்துட்டு அப்படியே போகலை. அவங்க பார்த்துட்டு என்ன செய்தாங்கன்னா, அவர் தூதர்கள் பேசுகிறத பார்க்காங்க.
தூதர்கள் பேசி சொன்னதை அவர் உயிர்த்தெழுந்தார்னு சொல்லி சொன்னதை கேட்டுட்டு இவங்க வந்த உடனே இவங்களுக்கு உள்ளே இருக்கிறவங்கெல்லாம் எல்லாரும் சீசர்கள் கூட இருந்தவங்க தானே, அதனால அவங்கள்ட்ட சொல்லணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய திரும்பி போய் வந்து அந்த சங்கதியெல்லாம் 11 மற்றவருக்கும் அறிவித்தார்கள். அந்த இதை எல்லாத்தையுமே கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லுதாங்க. அப்போ அந்த பெண்களுக்கு வந்து ஒரு பொறுப்புணர்ச்சின்னு இருக்குது பாருங்கள். அதை தான் ஆண்டவர் வந்து அங்கீகரிக்காருன்னு சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நம்ம படிக்க போகிறோம். ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கி அவங்க வந்து சொல்கிறாங்க, சீசர்கிட்ட சொல்லும் பொழுது அந்த லூக்காலே 24வது அதிகாரத்தில் நீங்கள் வந்து 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலரும் அந்த மரியாதை மரியாள் மற்ற மரியாள் எல்லாரும் போகிறாங்க. அவங்க போனவங்க எல்லாம் இந்த மாதிரி நாங்கள் பார்த்தோம், இந்த தலைக்கு மாட்டில் வந்து ஒரு இது தூதன் வந்து சொன்னார், உயிர்த்தெழுந்தார்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவங்க வந்து எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த அவர் கூட இருந்தவங்க எப்படி வந்து ஆண்டவர் கூட நம்ம ஜெபிக்கலாம், நிறைய வேத வசனங்கள் சொல்கிறவங்களா இருக்கலாம். அப்படி இருந்தாலும் ஆண்டவர் கூட எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி அந்த அந்த சிலாக்கியத்தை பெற்றுக்கொண்டாங்கங்கிறது தான் அந்த வசனத்தினுடைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். பாருங்கள், இந்த 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் எல்லாத்துலேயும் சொல்லும் பொழுது இவங்க வந்து 11வது வசனத்தை நீங்கள் லூக்கா 24:11 படிச்சிங்கன்னா இவருடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சு போல தோன்றினால் அவர்கள் இவைகளை நம்பவில்லை. பாருங்கள், வீண் பேச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க கூட இருந்தவங்க தான் ஆண்டவரை தரிசிக்கிறது ஒரு பெரிய காரியம். அந்த தரிசனத்தை தான் நம்ம பற்றி இந்த காரியங்களை நம்ம படிக்க போகிறோம். ஏன்னா தரிசனங்கிறது ரொம்ப முக்கியம். ஆண்டவரை தரிசித்து ஆண்டவர் கூட பேசி மோசம் எழுதுனது அந்த மாதிரி நீங்கள் நிறைய காரியங்களை பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவரோடு கூட பேசி எழுதுனது தான் வெளிப்படுத்தல். யோவான் பாருங்கள் சொல்ல எழுதுனாருன்னு சொல்லி நம்ம பார்க்க பாருங்கள். அதெல்லாம் பூரா இப்போ நடந்துகிட்டு இருக்குல்ல. அப்போ அவர் வந்து எப்படி ஆண்டவர் தரிசனம் கொடுத்து நம்மளோட இருக்கிற பாருங்கள், தரிசனத்தை கொடுத்து அவர் ஒன்று சொன்னார்னா அதை நிறைவேற்ற வல்லமுள்ளவர். ஏன்னா நம்ம தரிசனத்தை கொடுத்துக்கார் நமக்கு நடக்கலையேன்னு சொல்லலாம். ஆனால் வந்து தரிசனத்தை கொடுத்தவர் அப்படி அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவர். அந்த மாதிரி தரிசனத்தை கொடுக்குறவர். இப்போ இவங்க வந்து கூட இருந்தவங்க, ஆனால் வந்து பெண்கள் சொல்கிறத நம்ப மாட்டாங்க. ஆனால் வந்து அடுத்த வசனத்தை பார்த்திங்கன்னா பேதுருவோ எழுந்திருந்து கல்லை இடத்துக்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகள் தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவத்தை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். இப்போ எல்லாம் பார்க்கும்போது அதை வந்து ஆழமாக ஆண்டவர் எப்படி நம்மளை சொன்னது மாதிரியே நடந்துருக்குது, அதுக்கு மேலே என்ன செய்யணுங்கிறத வந்து அவங்க வந்து தியானிக்கவோ மற்ற எதோ செய்யவோ அவங்க செய்யாதபடி பேதுரு கொண்டு பாருங்கள், பேதுரு தான் குறிப்பாக போட்டிருக்குது. பேதுரு கூட பார்த்துட்டு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போயிட்டாங்கன்னு சொல்லி பார்ப்போம். அந்த இடத்துல பூரா நீங்கள் அந்த வசனத்தெல்லாம் படிச்சிங்கன்னாக்கி ஆண்டவரே பேசுகிறத நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் பேசுவார், ஆண்டவர் எப்படி அவங்களோட கூட நடந்து செல்கிறாருன்னு சொல்லிலாம் நம்ம பார்க்க முடியும். அந்த 12வது வசனம் 16வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12, 16 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஏன்னா அவர் தான் அங்கே பேசிகிட்டே போகிறாரு. இந்த பேதுருவை நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அவங்க போகும்போது அந்த எம்மாவூருக்கு போகும்பொழுது ஆண்டவர் தான் அவருக்கு கூட பேசிட்டு போகிறாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ ஆண்டவரோட பேசி அவங்க கூட போகிறாருன்னு சொல்லி நம்ம இங்கே சீசர்களை நம்ம பார்க்கோம். 24 25வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி பாருங்கள், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி தீர்க்க தரிசனம் சொன்னதெல்லாம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். 28வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அதே மாதிரி அத்தருணமே தங்கள் பேசுகிற கிராமத்துக்கு சமமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர்கள் போல காண்பித்தார். இப்போ பேசிட்டு வராரு, அப்புறம் எப்படி நடக்கும்னு சொல்லி நம்ம இருக்கும்போது சொன்னேன்னா அதை நீங்கள் கேட்கலையா, உங்கள் கண் என்ன அப்படி திறக்காமல் இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்ப்போம். 29, 30, 31 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவர் வந்து நீங்கள் நேரம் ஆயிட்டு ரொம்ப இருட்டாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவரை நோக்கி நீர் தங்கிடும், நாங்கள் சாயங்காலம் ஆகிட்டு பொழுதும் போயிட்டு நீங்கள் வந்து எங்கே தங்கிருமே அவர்கிட்ட பேசிகிட்டு வரும்போது நடந்ததெல்லாம் தெரியாதுன்னு சொல்லி அவர்கிட்ட பேசிட்டு வரும்போது அவர் இதெல்லாம் சொல்கிறதையும் கூட அவங்க வந்து அறியாமல் தான் இருக்காங்க. ஏன்னா மோசே காலத்தில் சொன்னதெல்லாம் நீங்கள் தீர்க்கதரிசனம் சொன்னாரே அதெல்லாம் நீங்கள் படிக்கலையா, அதெல்லாம் நான் சொன்னேனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வேத வாக்கியங்கள்லாம் சொல்லியிருக்கேனே அதெல்லாம் விவரித்து காண்பிச்சே வராருன்னு சொல்லியிருக்கு. அப்போ சொல்லிக்கிட்டே வராரு, எல்லாத்தையும் சொல்கிறாரு. சொல்கிறவர் யாருன்னு தெரியாமல் திருப்பி என்ன சொன்னாங்க, யாரோ வழிபோக்கர் வந்திருக்காரு போலுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப நேரமாயிட்டு எங்கள் கூட வேணால் தங்கிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறத நம்ம பார்க்கோம். 30வது வசனத்தில் அவரோட கூட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த வசனத்தில் நம்ம படித்தது புறமே பார்த்தீங்கன்னாக்கி அவங்களுடைய கண்கள் திறக்கிறதுக்கு அவங்களுடைய எத்தனையத்திற்கு பேசி வேத வசனங்கள் எல்லாம் சொல்லி ஆண்டவர் விவரித்தே போனார்னு சொல்லி பார்க்கணும். கூடயே அவர் பேசிகிட்டே வர்றது யாருன்னு தெரியல. ஆனால் பேதுரு வந்து எப்போவுமே வந்து
துணிச்சலாக நிற்கக்கூடிய ஆள். அவரும் கூட பார்த்துட்டு பெண்கள்லாம் சொல்கிறதையும் நம்ப மாட்டாங்க. போய் பார்த்துட்டும் வந்து சரி நம்ம செய்யணும், ஆண்டவர் எப்படிப்பட்டவர் உயிரோடு இருந்துச்சுருக்காரு, அவரை எப்படி நம்ம என்ன மகிமைப்படுத்தணும், அவரை என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கல்லறையிலேருந்து தானே நம்ம போகிறாங்க. அவங்க வந்து கல்லறையிலேருந்து அந்த அவங்க யூத முறைப்படி செய்யக்கூடிய காரியங்களை செய்கிறதுக்கு தான் அவங்க வந்து 3ஆவது நாள் போகிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ எல்லாம் தைலம் அதெல்லாம் எடுத்து ஒரு வாசனை இதெல்லாம் அந்த அதாவது இந்த சரீரத்துக்குள்ளே பூசுறதுக்கு தான் அவங்க போகிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆனால் அந்த ஆண்டவர் வந்து இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தாருன்னு சொல்லி அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வந்து பார்க்கறதுக்கு இவங்க உள்ளே ஆண்டவர் இல்லைனாலும் அதுக்கு பிறகும் பாருங்கள் அவங்க வேலையை தான் பார்க்க போகிறாங்க வெளியே. அவங்கள்ட்ட நிறைய சொல்லி கொடுத்து அவங்கள வேத வசனங்கள்லாம் சொல்லிக்கிட்டே ஆண்டவர் வந்து அவங்களுக்கு அப்பத்தை பிட்டு கொடுக்கும்பொழுது மாத்திரம்தான் அவங்களுடைய கண்கள் திறக்கப்படுதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதா இருக்கும், நம்ம கூட பேசுகிற மாதிரி இருக்கலாம், நம்ம வார்த்தைகள் மூலமாக நம்மளோட பேசுவார். ஆனால் நம்ம கண்கள் எப்படி இருக்கும், ஏதோ நம்ம பாட்டுக்கு இந்த பேதுரு மாதிரி நம்ம இருந்தோம் எங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த மாதிரி இல்லாதபடி ஆண்டவர் வந்து கண்களை திறக்கப்பட, அந்த கண்கள் திறக்கப்பட்டோன்னா அவங்க எல்லாம் ஊழியம் பண்ணி அவங்க மறிக்கிறது கூட அதுக்கப்புறம் ஒப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். எல்லாருமே மறித்தது கொடுமையாக தான் மறித்தாங்கன்னு சொல்லி பார்க்கும் பார்த்தீங்களா. அது மாதிரி ஆண்டவர் வசனத்தின் மூலமாக அவங்கள தரிசனம் கொடுத்து அவங்கள வந்து நடத்துகிறாரு பாருங்க. அந்த நடத்துதல் வந்து நமக்கு இவங்களுக்கு சீசர்களுக்கு கொடுத்த வசனத்தையே நம்ம படிப்போம். அடுத்தது வந்து நம்ம யோவானில் இருக்கிறதையும் படித்தோம்னாக்கி நமக்கு தெரியும். இவங்களுக்கு ஆண்டவர் வந்து எல்லாம் சொல்லி கொடுத்து வந்தார், அதுக்கப்புறம் கண்கள் திறக்கப்பட்டது, அதுக்கப்புறம் ஊழியம் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆனால் கல்லறைக்கு போய் பேதுரும் வந்து பார்த்துட்டு திருப்பி பேசாமல் போயிட்டாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆனால் இங்கே யோவானை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா யோவான் 20:11 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி மரியாள் அந்த எல்லா பெண்களும் அங்கே போகிறத அங்கேயும் நம்ம பார்ப்போம். அங்கே வந்து பேதுருவை பார்க்க மற்ற சீசர்களும் துரிதமாக ஓடி அங்கே கல்லறைக்கு போனாங்கன்னு சொல்லி பார்ப்போம். அங்கேயும் எல்லாருமே போயிட்டே தான் இருக்காங்க. சீலை தனித்தனியாக இருக்கிறதெல்லாம் பார்க்காங்க. எல்லாமே பார்த்து எல்லாத்தையும் இந்த இடத்துலையும் அதே காரியம் தான் நடக்குது, போகிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ அவர் மரித்தொழுந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை இன்னும் அறியாது இருந்தார்கள்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இவங்க சீசர்களை பற்றியே தான் சொல்கிறாரு ஆண்டவர் சொல்லும் பொழுது அவங்க பெண்களை பற்றி சொல்லாமல் இப்படி சொல்கிறாரு. அப்போ அறியாமல் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தவறு பாருங்கள். அறிந்து கொள்ளணும், அவர் தரிசனத்தை பெற்றுக்கொண்டு அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி கூட இருந்தவங்களே இப்படி இருந்திருக்காங்க பாருங்கள். அப்படி இல்லாதபடி நம்மளை வந்து ஆண்டவர் வழி நடத்துறதுக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கணும். இந்த குறைகள் வந்து இருக்கவே கூடாதுங்கிறது தான் ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுறதை நம்ம பார்க்கலாம். அப்புறம் பாருங்கள், மரித்தொழுந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தின்படி நமக்கு செய்தார்னு சொல்லி அவங்க வந்து எதுவுமே நம்ம தெரியாமல் இருந்தாங்கன்னு சொல்லி பார்ப்போம். அப்படி நம்ம இல்லாதபடி ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவர் நம்மளோடு கூட இருக்கார், நம்மளுக்கு எல்லாத்தையும் நடத்துவார்னு சொல்லி விசுவாசம் நம்ம அதிகரிக்கிறதுக்கு தான் இந்த வசனத்தை நம்ம படிக்கணும் பாருங்கள். அடுத்தது மரியாள் வந்து கல்லறையிலே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தால், அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து பாருங்கள். இந்த மரியாளுங்கிற அம்மா மட்டும் ஆண்டவர்கிட்ட ஒரு பெரிய சிலாக்கியத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அதுதான் நம்ம படிக்க போகிறோம் பாருங்கள். இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தைத்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனும் உட்கார்ந்துருக்கிறதை கண்டாள். அப்போ வந்து பாருங்கள், இந்த சரீரத்தை வந்து யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க உங்களுக்கு. அந்த சீசர்களுக்கே இல்லைனாக்கி இந்த பெண்ணுக்கு வந்து என்ன இருந்திருக்கும் பாருங்கள். அவங்க கூட இருந்திருக்காங்க, அவ்வளோதான். அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த நிறைய நல்லா அந்த கலிலேயாவில் உள்ள அந்த பெண் வந்து அந்த பெண்ணை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டோம்னாக்கி அவங்க செஞ்ச காரியங்கள் ஆண்டவர் செஞ்ச ஒரு சிலாக்கியம் வந்து நமக்கும் கூட கிடைக்கணும்னு சொல்லி நம்ம வாஞ்சிக்கணும் பாருங்கள். இந்த வசனத்தில் ஆண்டவர் வந்து மகளீன மரியாளுக்கு வந்து ஒரு முக்கிய பங்கு வைக்கிறதுக்கு செய்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு அவங்க செஞ்ச காரியங்களுக்காண்டி ஆண்டவர் ஒரு செயலை வந்து செய்கிறாருன்னு பார்க்கோம். அவங்க கல்லிலே ஒரு சார்ந்தவங்க, அவங்க நல்ல வசதி படைத்தவங்களாக இருந்திருக்காங்க. ஆண்டவரை வந்து எப்படி சந்திச்சாங்கன்னு தெரியலனாலும் ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு நிறைய பேர் சந்தித்ததை நம்ம ஆண்டவர் எழுதி வச்சுருக்காங்க. வேதத்தில் எழுதுறதுக்கு இடம் இல்லாதனால நிறைய எழுதாமல் விட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இவங்க எப்படியோ ஆண்டவரை சந்தித்து வந்திருக்காங்க. இயேசுவை முதல்ல ஆண்டவர் வந்து சந்தித்த உடனே பார்த்திங்கன்னாக்கி அவங்களுக்கு வந்து 7 பிசாசு இருந்திருக்கு. 7 பிசாசையும் ஆண்டவர் வந்து அதுலேருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுத்து அந்த விடுதலை பெற்றதுனால அவங்க தன்னுடைய வாழ்க்கை எல்லாமே நீங்கள் இந்த அப்போஸ்தலர்களை படித்து பார்த்தீங்கன்னாக்கி அப்படி தான் நீங்கள் நிறைய வசனத்தில் படித்து பாருங்கள். ஆண்டவர் வந்து அவங்கள தொடும் பொழுதோ இல்லாட்டா அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கும் பொழுதோ அவங்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் ஆண்டவருக்கே அர்ப்பணிச்சிருவாங்க. அப்போ அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கை நிறைய பேர் நம்ம வேதத்தில் பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த பெண்ணும் பாருங்கள், அந்த பிசாசுனால எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ வீட்டில் என்னன்னு தெரியல. ஆனால் பண வசதி இருந்தாலும் கூட அவங்களுக்கு அந்த பிசாசு இருந்தால் என்ன வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். இந்த பிசாசு பிடிச்சவங்க எல்லாம் பார்த்தோம்னாக்கி நமக்கு அதெல்லாம் அதுக்காக நம்ம ஜெபிக்கணும்.
நம்ம பிசாசுகள் ஆண்டவரே சொல்கிறாரு, விசுவாசிக்கிறவன் முதல்ல பிசாசுகளை துரத்துன்னு சொல்லி தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால் பிசாசுகளை துரத்தணும். அப்போ அதை செஞ்சுருக்காரு. அது செஞ்சோன்னா அந்த அம்மா வந்து அந்த ஆண்டவர் கூடயே இருந்து தன்னோட வாழ்க்கையில் பூராத்தையும் அர்ப்பணித்து அந்த 12 சீசர்கள் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட தான் அவங்களும் இருந்து அவங்க எங்கெங்கே போகிறாங்களோ அந்த பாதையெல்லாம் போய் ஊழியம் செய்கிறதுக்கு அவங்க பண உதவியும் செஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம வேதத்தில் இல்லை சரித்திர புஸ்தகங்கள்லாம் படித்து பார்த்தோம்னா இருக்குது. அந்த மரண நேரத்துலேயும் அவங்க கூட இருந்திருக்காங்க. ஒரு பெண்ணுடைய ஒரு காரியம் பாருங்க, நம்ம இப்படி இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் வந்து எப்படி அந்த பெண்ணை வந்து எப்படி குணமாக்குனாரோ, குணமாக்குனது மாத்திரம் இல்லை, அவங்க கூட இருந்து அவங்க ஊழியம் பண்ணி அவங்க பண வசதி இருந்து நம்ம சுகமாயிட்டோம், நம்ம நல்லா ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லி போகல. ஆண்டவரை சந்தித்த உடனே அவங்களுடைய வாழ்க்கை வந்து மாறுது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அந்த மாற்றங்களை ஆண்டவர் கொண்டு வரதுக்கு இன்றைக்கி ஜெபிக்கணும். அப்போ அந்த பிசாசு பிடிச்சது மாத்திரம் இல்லை, மற்ற நோய்கள் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து சந்திக்க அந்த ஆண்டவர் நம்மளை வந்து விடுதலை செய்ய வளமுள்ளவர்னு சொல்லி இந்த அம்மா மூலமாக நம்ம பார்க்கலாம். அப்போ விடுதலை பெற்றோன்னா ஆண்டவர் கூட இருக்காங்க. ஆண்டவர் கூட இருந்து ஆண்டவருக்கு உதவி செய்ய மற்ற பணிகள்லாம் செய்கிறாங்க. அப்புறம் பாருங்கள், மரண நேரத்தில் ஆண்டவரை சிலுவையில் அறைய போகிற நேரத்துலையும் அங்கே தான் இருந்திருக்காங்க. அப்போ கூட போயிட்டே இருந்திருக்காங்க. எப்படினாலும் பாருங்கள், சீசர்கள்லாம் ஒழிஞ்சிட்டாங்கன்னு சொல்லி பார்ப்போம், நான் பேதர்லாம் மறுவழிக்காருன்னு பார்ப்போம். ஆனால் இந்த அம்மா வந்து பாருங்கள், பெண்ணாக இருந்தாலும் கூட இருந்திருக்காங்க. இப்படி ஒரு ஆண்டவரை பற்றி பிடித்து கொள்ளுகிற ஒரு அன்பு நமக்கு இன்னைக்கு வேணும். உயிர்த்தெழுந்த நாளை இன்னைக்கு கொண்டாடுறோம். ஆனால் வந்து இந்த அம்மா மாதிரி நம்ம இருக்கோமா நம்முடைய வாழ்க்கையில், அதை நம்ம முதல்ல சிந்திச்சு அதை வந்து நமக்கு ஆண்டவரே இந்த மாதிரி நான் இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லணும். அங்கே மரண நேரத்தில் இருந்தாங்க, அடக்கம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அடக்கம் பண்ணதுக்கு போகும்போதும் அந்த இடத்துலையும் இருந்தாங்கன்னு போட்டுருக்கு பாருங்கள். கூட போயிட்டே இருந்திருக்காங்க. ஆண்டவர் எப்படி மறித்திட்டாரு, நம்மளை விட்டு போயிட்டாரு, இனிமே என்னத்தை நம்ம தேடுறது, நம்ம இப்போ என்ன இருக்கோம், நம்ம தேடி என்ன பண்ண அப்படின்னு சொல்லி இல்லாமல் மரணத்தில் இருந்து அடக்கம் பண்ணும்போது மாத்திரம் இல்லைங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையிலே போய் இந்த சரீரத்துக்கு எப்படி பாருங்கள், ஒரு கல்லெல்லாம் வச்சு நல்லா புரட்டி அவங்க இது பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாறை மாதிரி இருக்கும், உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கல்லை வச்சு மூடிட்டா ஒரு ஆளெல்லாம் ஒன்றும் அசைக்கவோ ஒன்றும் பண்ணவே முடியாது. ஆனால் நிறைய தைரியம் அந்த அம்மாவுக்கு இருந்திருக்குன்னு சொல்லி நம்ம படிக்கும்பொழுது நம்ம சிந்தனைக்கு வர்றது. ஆண்டவரே வந்து அந்த மாதிரி தான் செஞ்சுருக்காருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆனால் நம்ம சாதாரணமாக பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கல்லறைக்கு போவோமா, அப்படி ஒரு கல்லை பரட்டி நாம் போய் அந்த கொண்டு போகிற பொருட்கள்லாம் வச்சு அவங்கள வந்து அந்த மறித்த அந்த சரீரத்துக்குள்ளெல்லாம் தைலத்தெல்லாம் பூசுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ அந்த மாதிரி போய் அது உள்ளுக்குள்ளே எப்படி போவோம். இப்போ சீசர்கள் சொன்னால் அவங்களும் உதவி செய்ய மாட்டாங்க. அங்கே இப்போ எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. உள்ளே போனோம்னாக்கி தூதர்கள் மட்டும்தான் இருக்காங்க, ஆண்டவரை காணலை. இப்போ ஆண்டவருக்கு கொண்டு வந்த நான் பொருளையும் நான் செய்ய முடியலை, நான் வந்து நினச்சி வந்த காரியங்கள் நடக்கலையே ஆண்டவரே, நான் இப்படி வெறுமையாக இருக்கேனேன்னு சொல்லி அந்த அம்மா வந்து எப்படியாவது ஆண்டவரை நம்ம பார்க்கணும், கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அவருக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யணும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஆண்டவர் செஞ்சுருக்காருன்னா நம்ம ஆண்டவரை கனப்படுத்துகிறோமா, கனப்படுத்தி நம்ம இந்த மாதிரி இருக்கோமா பாருங்கள். அவங்க அந்த அம்மாவுக்கு இன்னும் விடுதலை பண்ணியிருக்காரு ஆண்டவர். விடுதலை செஞ்ச ஒரு காரியத்துக்காண்டி ஆண்டவரே பின்பற்றி வந்து ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், அதாவது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்கி ரொம்ப சரீரத்தெல்லாம் எடுத்து அந்த இதெல்லாம் தைலங்கள் பூசுறது, இந்த வாசனை இதெல்லாம் பண்ணுறது, அதெல்லாம் வந்து ஒரு பெண்ணால் முடியுமா அப்படிங்கிறது வந்து உடம்பு நல்லா இருந்தால் ஒரு சின்ன பிள்ளைங்களை தூக்குறதே வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ இந்த அம்மா வந்து என்ன ஒரு சிந்தனையில் வந்திருப்பாங்கன்ட்டு நமக்கே யோசனை பண்ணி முடியல. நான் அப்படி வந்து அந்த ஆண்டவருக்கு எப்படியா செய்யணும்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கும்போது இங்கே ஆண்டவர் இல்லைங்கும்போது இது ஒரு பெரிய சோதனையாக எனக்கு வந்து அழுகையாக வருது. அவங்களுக்கு என்ன ஆண்டவருக்கு நான் செய்ய வேண்டியது செய்யலையேன்னு சொல்லி அழுதுகிட்டு அந்த கலரை விட்டு போகாமல் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா ஆண்டவரை இப்படி பற்றி பிடித்து கொண்டு நம்ம இருக்கோமா அப்படிங்கிறத பார்க்கணும். காலையில் கல்லறைக்கு போய் தைலம் பூசத்துக்கு போன தயாராக வந்தாங்க, அங்கே கல்லறையில் காணமுன்னா அங்கே அழுதுகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வசனத்தை படிக்க முன்னாடி இவங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கி, வசனத்தை படித்தோம்னாக்கி இன்னும் நல்லா தெரியும். அவங்க வந்து ஆண்டவர் செஞ்ச அந்த ஆண்டவர் ஒரு காரியத்தை செஞ்சார் பார்த்தீங்களா, அதை மறக்காமல் அவங்க வந்து ஆண்டவர் கல்லறையில் இருந்தாலும் அவரை வந்து நான் விடமாட்டேன், நான் கல்லறையிலேருந்து அவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்வேன்னு சொல்லி பிடிவாதமாக வந்து அந்த கல்லறை விட்டு வாசல்லே இருந்து அழுதுகிட்டே இருக்காங்க.
எப்படியாவது ஆண்டவரை நான் பார்த்து இதை செய்ய வேண்டிய காரியங்கள் இந்த 3ஆவது நாள் செய்வாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் செய்யாமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருக்காங்க. ஆனால் உயிர்த்தெழுந்தான்னு சொல்லி அவர் தூதன் சொல்கிறான். அப்போ என்ன நம்ம செய்கிறது, எப்படியாவது ஆண்டவர் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா இருக்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ கல்லறை வாசலேருந்து அழுதுட்டு இருக்கும்போது ஆண்டவர் அந்த இடத்துல தான் யோவான் 20:15 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, யோவான் 20:15 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு அவளை பார்த்து ஸ்ரீயே ஏன் அழுகிறான்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ முன்னாடி வந்து தூதர்கள்லாம் சொல்லினதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஆனால் தூதர்கள் சொன்னாலும் இவங்களுக்கு வந்து எப்படியாவது ஆண்டவர் பார்த்தா பார்க்காம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரே பிடிவாதமாக இருக்கிறதுனால ஆண்டவருக்கு உயிர்த்தெழுந்த உடனே பிதாக்கிட்ட போகணும். அது கூட போகிறதுக்கு முடியாதபடி இவங்களுடைய அன்பு எவ்வளோ அன்பு இருந்திருக்குன்னு சொல்லி, இந்த அன்பு யாருக்குமே இல்லை, சீசர்களுக்கு கூட இல்லைன்னு சொல்லி நான் பார்க்கறதுக்காக தான் அந்த சீசர்களை பற்றி நான் முதல்ல சொன்னேன். இப்போ இந்த அம்மா வந்து எவ்வளோ ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டாங்க. இப்படி நம்ம வந்து படிச்சிருக்கலாம் நிறையா, இல்லாட்டா படிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், நம்முடைய வசதி இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், என்ன குணங்களெல்லாம் ஆண்டவர் பார்க்குறதே கிடையாது. ஆண்டவர் கரத்தில் நாம் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் எப்படினாலும் நடத்துறதுக்கு வல்லமுள்ளவர். அதனால் இந்த அம்மாவை வச்சு நிறைய பெண்கள்லாம் செய்யக்கூடாத காரியத்தை நான் செய்ய போகிறேன்னு நிற்காங்க. அப்போ ஆண்டவர் வந்து பாருங்கள், இயேசு வந்து அவரை வந்து கூப்பிடுவாங்க. ஆண்டவர் வந்து கூப்பிடுறாரு, ஸ்திரீயே நீ அழுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் வந்து யாரை தேடுதுன்னு சொல்லி கேட்காரு. எங்கேயோ தேடிட்டே இருக்காங்க அந்த அம்மா. எப்படியாவது நம்மளை பார்க்க ஆண்டவர் வந்துட மாட்டாரா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபிக்கும், நம்ம ஜெபிச்சுட்டு அப்படியே போயிருக்கோம். ஆனால் ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறாரா, நம்ம கண்டிப்பாக நம்மளை தேடி வருவார், நம்மள்கிட்ட ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நாம் எப்படி இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தியானிக்கணும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவர் கூப்பிட்றத பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு இங்கே சீசர்களுக்கே தெரியல, யாருன்னு தெரியல. இப்போ ஆண்டவரை பார்த்தோன்னே அந்த அம்மாவுக்கும் தெரியாமல் அவங்க சொல்கிறாங்க, யாரை தேடுதுன்னு கேட்டவுடனே அவர் சொல்கிறாங்க, அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி. அவர் தோட்டக்காரங்களுக்கு இங்கே இந்த நம்ம தோட்டத்துக்கு இந்த கல்லறை தோட்டத்துக்குலாம் ஒரு ஆளை வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆள் போலுக்கு என்ன எதுக்கு அழுதுட்டு இருக்கம்மா, வாசலில் உட்காந்து இப்படி அழுதுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்காங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லி தோட்டக்காரன் எண்ணி, ஐயா அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் நீங்கள் ஏதாவது எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது நீங்கள் வச்சுருக்கீங்கன்னாக்கி அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். பாருங்கள், ரொம்ப ஒரு இந்த மாதிரி வார்த்தைகள் பாருங்கள். நான் வந்து அவரை வந்து தூக்க முடியுமா அந்த அம்மாவில். ஆனால் தோட்டக்காரன்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட வந்து கேட்காங்க. ஆண்டவர் தான் வந்திருக்காருன்னு தெரியாமல் சொல்கிறாங்க, நீங்கள் எங்கேயாவது எடுத்து வச்சுக்கோன்னா அந்த கல்லறை தோட்டத்துக்காரன் வேறு எங்கேயாவது எடுத்து வச்சுட்டோனோ என்னமோ, அதை நீ எங்கே வச்சேன்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுறத நம்ம அந்த வசனத்தில் பார்க்கோம். அப்போ பாருங்கள், இயேசு அவளை நோக்கி, அப்போ தான் அவருக்கு வந்து தெரியுது, ஏப்பா இவ விசுவாசம் பயங்கரமாக இருக்குது, இவன் சீசர்லாம் ஓடி போயிட்டான். ஆனால் வந்து அவனுக்கே எல்லாம் சொல்லி கொடுத்து தான் செஞ்சது. இந்த அம்மா வந்து போகவே மாட்டேன்ட்டு இப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்களே, இவங்களை விட்டு நம்ம போக முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் அறிஞ்சவராக நினச்சதாரு பாருங்கள். அடுத்த வசனத்தில் இயேசு அவரை நோக்கி மரியாதை என்றார். இப்போ அவர் பேரை சொல்லி கூப்பிடுறதை நம்ம பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவர் நம்மளை பேரை சொல்லி அழைக்கிற தேவன். அவர் வந்து நம்மளை பேர் எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சுருக்காரு. அதனால் அவரை யாருன்னு நாம் முதல்ல கண்டுகொள்ளும் பொழுது, அவர் தரிசனத்தின் மூலமாக நம்மளோட பேசும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறும். அதை பார்த்து வந்து பாருங்கள், மரியாதைன்னு சொல்கிறாரு. அப்போ திரும்பி பார்த்து அவள் உடனே திரும்பி பார்க்கும்போதே ஆண்டவரை இனங்கண்டுதான்னு நம்ம பார்ப்போம். முதல்ல தெரியாமல் இருந்தாங்க. ரெண்டாவது பேரை சொல்லி கூப்பிடுற ஒரு தொனி, நம்ம பிள்ளைங்களை கூப்பிடுவோம், அம்மா கண்ணே பொண்ணு அப்படின்னு கூப்பிடுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். பேரை சொல்லி ஆண்டவர் கூப்பிட்ட உடனே யாருன்னு தெரிஞ்சிருவான் நமக்கு அப்படிங்கிறது நமக்கு ஒரு அந்த சவுண்டை வச்சோ அவர் கூப்பிடுறத ஒரு பாணியை வச்சோ தான் அந்த அம்மா தெரிஞ்சுக்கிடுவாங்கன்னு நான் பார்க்கேன். ஏன்னா கூட பேசிட்டு போன சீசர்களுக்கு அவர் யாருன்னே தெரியலை. அவர் வேத வசனங்கள்லாம் சொல்லி அதெல்லாம் விளக்கிட்டு போகிறாரு, அப்பவுமே தெரியலை. ஆனால் இந்த அம்மாவுக்கு பேரை சொல்லி அந்த அம்மா கூப்பிட்ட உடனே அவங்க அறிஞ்சிக்கிட்டு உடனே என்ன செய்தாங்க, திரும்பி பார்த்து ரபுனி என்றாள், அதுக்கு போதகரே என்று அர்த்தமாம். அவரை போதகரே அப்படின்னு கூப்பிடுதாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவர் நம்மளோடு கூட இடைப்படுத்த காரியங்கள்லாம் எப்படின்னாக்கி அவர்கிட்ட அன்பு காட்டுறதா, அவர்கிட்ட முழுவதுமாக நம்ம வந்து இப்போ இப்படி சரண்டர் அறிந்தாங்க பார்த்தீங்களா. இந்த அம்மா எவ்வளோ காரியங்களை செய்கிறாங்க பாருங்கள். எப்படியாவது நான் செய்ய வேண்டியதை செய்யணும், ஆண்டவருடைய காரியத்தை நான் செஞ்சு முடிச்சு தான் போவேன், இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக ஆண்டவர்கிட்ட இருக்காங்க.
ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் நம்மளை கழுவும் பொழுதும் இந்த சரீரம் எல்லாம் நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிடணும். அர்ப்பணிக்கிற சரீரமாக இருக்கும்பொழுது ஆண்டவர் ஆளுகை செய்து நம்மளை நடத்துவார்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ பாருங்கள், இந்த இந்த சரீரத்தை தூக்க முடியாத நிலையிலும் கூட அந்த அம்மா அன்பு ஆண்டவரை வந்து அசைச்சுதுன்னு நம்ம பார்க்கோம். மரியாதைன்னு சொல்லி அழைச்ச உடனே அந்த தரிசனத்தை, அந்த முதல் தரிசனத்தை பெற்ற ஒரு பெண்ணாக வந்து அவங்கள பாருங்கள், இந்த சுவிசேஷ புக்கில் எழுதி வச்சுருக்கனாக்கி ஒரு ஆண்டவரே வந்து பாருங்கள், இது வந்து எப்பவும் எல்லாரும் படிக்கக்கூடிய இதில் எழுதப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். நிறைய இடத்துல பாருங்கள், அது முக்கியமாக ஆண்டவர் பெண்கள் செஞ்சதெல்லாம் சொல்லுவார் ஆண்டவர். இது எல்லா சுவிசேஷ இதுலேயும் நம்ம வாசிக்கப்படும் பாரு. இது வந்து அவர் வந்து எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும்னு சொல்லி சொல்லுவார். நம்மளே எடுத்துக்காட்டாக நம்ம இதை எடுத்துக்கணும். இதெல்லாம் இவங்க அம்மா, அந்த அம்மா சரீரத்தை தூக்க முடியாத நாள்லேயே அந்த மாதிரி இருந்தாங்க, தேடினாங்களே. அதனால் மரியாதை என்று அழைத்து முதல் தரிசனத்தை பெற்ற அந்த சீசர்கள் வந்து அவங்க கண்களை கண்டு அவங்க செய்தி சொல்லும் பொழுது அந்த பெண்களை அவ்வளோ மதித்து அவங்க நம்பவே இல்லை. ஆனால் ஆண்டவர் வந்து பெண்கள் மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்தாருங்கிறது இதுலேருந்து தெரியுது. ஏன்னா அந்த அம்மா வந்து சும்மா அழுதுட்டு தான் இருந்தாங்க. அழுதுகிட்டு இருந்துட்டு அவங்க பாட்டு போட்டோம், நமக்கு என்ன, நம்ம வந்து வானத்துக்கு பிதாக்கிட்ட போகணும், இந்த அம்மாட்ட போய் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கல. அவருடைய அந்த அம்மாவுடைய அன்பு ஆண்டவரை வந்து அவங்கள தரிசனம் கொடுத்து முதலாவது அவர் தொடக்கூட செய்யாதுன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா பெண்ணு தொடக்கூடாது அப்படிலாம் சொல்லலை, அப்படி கிடையாதுங்க. தரிசனம் பெற்றவுடனே ஆண்டவர் பிதாக்கிட்ட தான் போகணும். ஆனால் அந்த அம்மாவுடைய அன்பு வந்து அவரை வந்து தரிசனத்தை கொடுத்து அவங்க நான் உயிரோடு இருக்கிறேன், நீங்கள் எல்லாத்துலேயும் போய் சொல்லு அப்படிங்கிறத சொல்லதைக்காண்டி ஆண்டவர் இந்த அம்மாட்ட தரிசனத்தை கொடுத்தாரு. பெண்கள் வந்து பணி செய்கிறதுக்கு, ஆண்டவர் முக்கியமான பணி செய்கிறதுக்கு ஆண்டவரே ஆமோதிச்சிருக்காரு. அதனால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறது நமக்கு ரொம்ப பெருமை தான். இந்த அம்மாவை வந்து ஆண்டவர் எப்படி பயன்படுத்தியிருக்காரு பாருங்கள். ஒரு நோயிலேருந்து சுகமாக்குன உடனே அப்படியே போகாதபடி அவரோட கூட இருந்து அவர் மரித்த பொழுதும் பாருங்கள், மரித்த உடனே அப்படியே விட்டு போகாமல் அதுக்கும் செய்ய வேண்டிய காரியங்களையும் செய்ய சொல்லி ஆண்டவர் தந்த அந்த விடுதலையை வந்து அவங்க மறக்காதபடி அவங்க வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஆண்டவர் தான் செய்வார் அப்படிங்கிறத ஒரு உறுதியான அவரோடு கூட இருந்திருக்காங்க. பார்த்தீங்களா? அப்போ நம்ம வசனத்தை படிக்கும், நம்ம செய்தி கொடுக்கலாம், நம்ம நிறைய பாட்டு படிக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஆனால் வந்து வசனத்தின் மூலமாக ஆண்டவரோடு கூட எவ்வளவு நம்ம நெருங்கிய வாழ்க்கையில் இருக்கோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த அம்மா அப்படி இருந்ததுனால பாருங்கள், நிறைய பெண்களை வந்து ஆண்டவர் ஆசீர்வதித்து நிறைய ஊழியம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் நிறைய காரியங்களை செய்ததை நம்ம பார்க்கோம். அப்போ ஆண்டவர் நம்மளை நேசிக்கார். நம்மளை நேசிக்கும் பொழுது அவர் நம்மளோடு கூட இருக்கிறதுக்கு நாம் வந்து நம்ம முழுதுமாக நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த 17வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அதே யோவான் 20:17 இயேசு அவரை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரத்துக்கு போய் நான் என் பிதாவினிடத்துக்கும் உங்கள் பிதாவினிடத்துக்கும் என் தேவனிடத்துக்கும் உங்கள் தேவனிடத்துக்கும் ஏறி போகிறேன் என்று அவளுக்கு சொல் என்றார். மகதலேனை மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீசருக்கு அறிவித்தாள் அப்படின்னு சொல்லி பார்க்கும். அப்போ எல்லாம் அறிவிக்கக்கூடிய ஒரு சாட்சியாக ஆண்டவர் வந்து இந்த மகதலேனை மரியாளை வந்து பயன்படுத்தியிருக்காரு. நம்மளை எப்படி பயன்படுத்துகிறாரு பாருங்கள். ஆண்டவர் வந்து ஏதோ நம்ம நோய் இருக்கிறதுனால, பிரச்சனை இருக்கிறதுனால நம்மளை வந்து பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறதுலாம் வந்து கிடையவே கிடையாது. ஆண்டவர் யாரையும் பயன்படுத்த முடியும். அதனால் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளோட கூட இருக்கணும், ஆண்டவரை நேசிக்கணும். ஆண்டவருடைய அன்பை எப்படி இந்த மகதலேனை மரியாள் கடைசி வர அன்பாக அவங்க பார்த்துலே இருந்தாங்களோ அதுபோல் இருந்து இந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டு அவங்க தான் போய் எல்லாத்துலேயும் போய் சொல்லுங்கன்னு சொல்கிறாரு ஆண்டவர் வந்து. எல்லா சீசர்களுக்கும் சொல்கிறாங்க அந்த அம்மா போய். அப்போ எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டாங்க. நம்மளை ஆண்டவர் ரொம்ப நேசிக்காரு. பெண்கள்னு சொல்லி இந்த நாட்கள்லாம் நிறையா அந்த பழைய காலத்துலலாம் நிறைய அந்த பெண்களுக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போம்லாம் நிறையா எல்லாருமே சரிசமமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் நம்மளை கொண்டு நடத்தக்கூடிய காரியங்கள் வேறு. உலக காரியங்களில் வேலை செய்யலாம், நிறைய படிப்புகள் அந்த மாதிரிலாம் படிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் ஆண்டவருக்குன்னு சொல்லி சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ்கிறதுக்கு உயிர்த்தெழுந்த தேவன் எப்படி தரிசனத்தை கொடுத்து ஆண்டவர் வந்து இந்த மகதலேனை மரியாளை எப்படி நடத்தினாரோ, அந்த அம்மா எப்படி ஆண்டவர்கிட்ட இருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு ஐக்கியம் நமக்கு இருக்கிறதுக்கு இன்றைக்கி இந்த உயிர்த்தெழுந்த நாளில் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு அதை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆனால் சீசர்களை மாதிரி இல்லாதபடி வேத வசனங்கள்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் தான் பிக்கும்போது தான் அவங்களுக்கு கண்கள் திறக்கப்படுது. ஆனால் அந்த அம்மாவுக்கு பேரை சொல்லி கூப்பிட்டோடனே போதகரே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை வந்து நமக்கு தந்திருக்காரு. நம்ம பயன்படுத்தி
இந்த நாட்களில் பெரிய காரியங்களை செய்ததுக்கு ஆண்டவர் பெண்களை வச்சு நிறைய காரியங்களை செய்யத்தான் செய்கிறார் ஆண்டவர். அதில் நம்ம உறுதியாக நிற்க இந்த நாளில் நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். நம்மளை கொண்டு செய்ததுக்கு நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அதை நம்ம கண்டு இந்த நாட்களில் அநேக பிள்ளைகளுக்கு அநேக குடும்பங்களுக்கு சாட்சிகளாக நிற்க இந்த நாட்களில் அர்ப்பணிங்க. விதமாக என்ற நடத்துது பார்க்க முடியும். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசன் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த இயேசு மீட்பர் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. தகப்பனே, நீங்கள் உயிர்த்தெழுந்தீர், எங்களை உயிர்ப்பிப்பதற்காக எங்களை மீட்க வந்த தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாட்களிலும் தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்ய கிரியைகளை செய்து ஆண்டவரே கிருபையாக எங்களை வழிநடத்தத்தக்கதாக அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இந்த மகதலேனா மரியாள் எப்படி உங்கள் கூடயே வந்து உங்கள் பாதத்திலே அமர்ந்திருந்து தகப்பனே உங்களோடு கூட பயணம் செஞ்சு ஆண்டவர் நீங்கள் மரித்த பொழுதும் கூட இருந்து மரித்த பிறகும் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய அழுது கொண்டு அந்த மரியாளுக்கு எத்தனை பெரிய முதல் ஸ்லாக்கியத்தை ஆண்டவரே தரிசனத்தை கொடுத்து ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறே சுவாமி. அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்கள் உண்மை காண வேண்டும் சுவாமி. நீங்கள் போதகராய் எங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் ராஜா. எங்கள் வாழ்க்கையிலே உயிர் தெழுந்த தேவனாய் இருக்க வேண்டும் சுவாமி. எல்லா இடத்திலும் நாங்கள் எந்த இடத்துல மரித்து போய் கிடக்கிறோமோ அந்த இடத்திலெல்லாம் உயிர்ப்பிக்கிற வசனங்கள் வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில இந்த நாட்களை கிரியை செய்யறதுக்காக ஜெபிக்கிற சுவாமி. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஆளுகை செய்கிற தேவன் நீங்க என்பதை அர்ப்பணிக்கத்தக்கதா நீ கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. எதிராளிகள் எல்லாம் தோற்கடிக்கப்பட தேவ கிருபை எங்களுக்கு போதுமானதா இருக்க வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காக்கிற தேவம் எங்களோடு கூட இருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்களை ஆண்டவரை உயிர்த்தெழுந்த தேவனா இந்த நாட்களை ஆராதிக்க எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நாட்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிற கிரியைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற திட்டங்களுக்காய் நன்றி சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொண்டு நீங்கள் வைத்திருக்கிற திட்டங்கள் நாட்களை நிறைவேறத்தக்கதாய் உயிர்த்தெழுந்த தேவனாய் இருக்கிறீர். அதை நாங்கள் பறைசாற்றத்தக்கதாய் கிருபை செய்யுங்க சுவாமி. நம்ம அதில் நாம் மரியாதை போல தரிசனத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை நாங்கள் வாழ்க்கையிலே ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. எப்பொழுதும் உங்களுடைய பாத்திலே இந்த மரியாதை போல இந்த மகதிலே நாம் மரியாதை போல நாங்கள் இருக்க கற்றுக்கொள்ள வேத வசனங்களை இன்னும் அதிகமாக தியானிக்க எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம் சுவாமி. எந்த இடத்துல நாங்கள் வழி விலகி போய்விடாதபடி எங்களை வழி இதுவே என்று சொல்கிற சத்தத்தை கேட்கிற செவிகளை எங்களுக்கு தந்து எங்களை நடத்தி செல்ல உங்களுடைய கருத்திலே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய தேவையுள்ள பிள்ளைகளுக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே நீங்க தரிசனத்தை கொடுத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் என்ன தேவையோடு இருந்தாலும் தேவையை சந்தித்து நீங்க தாமே உயிர்த்தெழுந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே அநேக பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆண்டவரே சாட்சியுள்ள பிள்ளைகளாக நிற்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. இப்படி செய்து வழிநடத்த போக நன்றி. நீ தாமே எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றி. எங்களுடைய போக்கில் வரத்திலும் கூட இருக்கிறபடியா நன்றி. எங்களுடைய தேவை சந்திக்கபடியா நன்றி. எல்லாவற்றையும் அப்படியே நீங்கள் உங்களுடைய கருத்திலே அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை ஒருபொழுதும் கைவிடுவதில்லை என்பதை அறிந்து கொள்கிற பிள்ளைகளாக இந்த நாட்களிலே அறிக்கை செய்ய தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன். உங்களிடத்தில் விசுவாசம் வைத்து ஜெபிக்கட்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இப்படிப்பட்ட நாளாக இந்த நாட்கள் மாற்ற போக நன்றி. இந்த ஜெபத்துக்கெல்லாம் பயன்படுத்தணும்னா நன்றி. மறுபடியும் அவங்க சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வளர்த்தமா ஜெபிக்கிறேன். துதிகனமாய் எல்லாம் மகேசக்கிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.